வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நூன்மணி தவத்தினை மிகச்சிறந்த அனுபவமாக்கி தந்த நம் ஞான ஆசிரியர் அருள்நிதி அருளொளி ராசாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராசாராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள்நிதி அருள்நிதி ராசாராம் ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதேனும் மகான் கொள்கைகளிலோ அல்லது அதை பின்பற்றுவதிலோ அதை புரிந்து கொள்வதிலோ தெளிவு பெறும், அறிவு தெளிவு பெறும் நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். ஐயா அவர்களை
மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். கார்த்திகேயன் வாழ்க்கமுடன் ஐயா, வாழ்க்கமுடன். வாழ்களுண்டு. கார்த்திகேயன் ஐயா அல்லது அன்பர்கள் யாராவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நேற்றைக்கும் பூமி சூரியனை நீள்வட்ட பாதையிலே சுற்றி கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நேற்று சொன்னீர்கள். அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக கிடைச்சால் சிறப்பாக இருக்கும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு கோணத்திலே சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றது. அப்படித்தானங்கய்யா? எல்லாமே ஒரே சமதளத்துல, ஒரே தளத்தில். அதாவது இப்ப 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 3 கோணம் போடும் பொழுது 3Dன்னு போட்டோம்னா XYZ இல்லையா? இதுல இந்த எக்ஸில் தான் இது அத்தனையும் ஒரே தளத்தில் தான் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படித்தானே? அப்போ இதே மாதிரி தானே மற்ற சூரிய குடும்பங்களிலும் இருக்கும். ஏன்னா ஒரு அச்சை மையமாக கொண்டு தானே சுழற்சி என்பது நடைபெறும். அப்போ அந்த அச்சு வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா நேர் செங்குத்தாக இருக்கிறது. அப்போ அதனுடைய சுழற்சி பக்கவாட்டில் இருக்கும். அப்போ அந்த காந்த களத்தில் தான் மற்ற கோள்களும் துணைக்கோள்கள் அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த கோள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்ப எல்லாமே பக்கவாட்டுல தானே சுத்தும். அப்போ இந்த பிரபஞ்சமும் பக்கவாட்டில் தட்டையானது தானா அல்லது அதுவும் உருண்டையாக இருக்குமா? அந்த கேள்விகள் எல்லாம் வந்தது. கொஞ்சம் அதிகமா தான் வருது. இதெல்லாம் எதுக்கு தெரியல. ஆனா இது வந்து பக்கவாட்டுல தானே சுத்துது. அப்ப ஏன் அது பக்கவாட்டிலேயே சுத்துறது? அப்ப மற்ற கிரகங்கள்லாம் அப்படிதான் இருக்குதா? இன்டர்ஸ்டெல்லர் சேட்டலைட் ஒண்ணு வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பினது பயணம் பண்ணி வெளியில போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மேல் பக்கமாக வெர்டிக்கல் பிளானர்ல போகாம அது ஏன் ஹரிசாண்டல்ல தான் போகுதா? அது அப்போ அதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அசம்சன் தாங்கய்யா. ஏன்னா இது மகர்ஷி இந்த போது கேட்டிருந்தா அகக்காட்சியாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளாம் அசம்சன் வச்சு தான் சொல்ல முடியும். பட் எல்லா இதுலேயும் பார்க்குற போது இப்போ சன் ஃபேமிலி எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு தட்டு இதில் தான் அந்த அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேறுபடுதே தவிர ஒரே பிளேட்டில் தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதுவுமே மேலே கீழே போகிற மாதிரி இல்லை. அப்போ பூமி அந்த 23 டிகிரி ஆக்சிஸில் சாய்ஞ்சிருக்குது அப்படின்றாங்கன்னா அப்போது அந்த மிடில் லெவலில் தான் அந்த ஈக்குவேட்டர் சொல்லக்கூடிய லெவலில் தான் இது எல்லாமே ஒரு தட்டு போல் மிதந்துட்டு இருக்கிறதாகத்தான் எல்லா இதுலேயும் போட்டிருக்கிறாங்க. நம்முடைய புத்தகத்துலேயும் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஒரு கோள் மேலேயும் ஒரு கோள் கீழேயும் சுற்றுறதாக எங்கேயும் போடலை. ரெண்டாவது இந்த காந்த களம் பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டு அது வந்து அந்த மையத்திலிருந்து கீழ் நோக்கி வரும். இந்த 23 டிகிரி ஆக்சஸ் இருக்குன்னா அது நம்ம மேக்னெட் போல வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம இப்போ 2 காந்த துண்டுகள் வச்சோம்னு சொன்னாக்க நார்த் போல் சவுத் போல் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதர் எண்டு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு செட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். பட் அது மாதிரி இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குற போது அது வாய்ப்பு இல்லை என்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பூமியில் 23 டிகிரி ஆக்சிஸ் இருந்தாலும் கூட அது நார்த் போல் சவுத் போல் தான் சொல்கிறோம். வட துருவம் தென் துருவம் சொல்கிறோம். இருந்தாலும் அதனுடைய காந்த களம் வந்து அப்படியே நார்த்து டு சவுத் சுற்றுதா அப்படின்றது தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்பாத்தட்டிக்கல் அசம்ஷனாக தான் இருக்குதே தவிர இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு தெரியாது.
அப்போ அஹ், இப்போ பிரபஞ்சமும் அதே மாதிரியான அமைப்பில் தட்டையாத்தானே இருக்கணும். மேலையும் கீழையுமா எல்லாம் அங்கங்க இருக்குது இல்லையா? ஏன்னா அப்படிதானே? ம். பிரபஞ்சம் வரும்போது கேலக்சிஸ் கண்ட்ரோல் ஆகுதுங்க. ம். இப்போ இந்த கேலக்ஸி மில்கி வே கேலக்சிக்கு ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த 10,000 கோடி இப்போ இந்த 27 நட்சத்திர தொகுதி என்பதே இந்த கேலக்சியா இல்லை யூனிவர்ஸான்றதே ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ ஒரு அசம்ஷனில் வந்து கேலக்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன்னா யூனிவர்ஸ் போது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து அதனுடைய ஆற்றல் நமக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. ம். அது இல்லாமல் இது 10,000 கோடி அப்படின்றதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடியதே மிகப்பெரிய யூனிவர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு கேலக்சியும். அதனால் நமக்கு இந்த 27 நட்சத்திர தொகுதி என்பது இந்த கேலக்ஸி உள்ளதான் இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு அனுமானம். ஸோ யூனிவர்ஸ் லெவலுக்கு நாம் போக வேண்டியதில்லை. யூனிவர்ஸ்ன்றது இன்னும் ரொம்ப பெருசு அப்படின்றாங்க. எவ்வளவு கேலக்சிஸ் இருக்கு அப்படின்றது கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. கந்த புராணத்தில் மட்டும்தான் 1008 அண்டங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு வரி இருக்கே தவிர அது எந்த அளவுக்கு உண்மைன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அதை தவிர வேற எங்கேயுமே 1008 கேலக்சிஸ் இருக்குன்றது வேற எங்கேயுமே குறிப்பே இல்லை. அதனால யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு ஆராய்ச்சி தான். ம். ஒரு வேலை ஏதாவது அந்த நம்ம சக்தியில தவம் செய்கிற போது ஒரு ஃப்ராக்ஷனாவது மனசு வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி கீழே வந்ததுன்னா ஒரு வேலையாக காட்சி ஆகலாம். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த சீன் பார்த்ததாக சொல்லலை. ஓரளவுக்கு என்ன மறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடிய வகையில் யூனிவர்ஸை பார்த்தவங்க எத்தனை பேரும் தெரியாதுங்க. ம். வானியல் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு இப்படி ஒரு அசம்ஷனாக நினைக்கிறோமே தவிர எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறது சரியாக வருமானு தெரியாதுங்க. அது அனுபவப்பட்டால் தான் தெரியும். பார்ப்போம், இன்னைக்காவது வருதான்னு பார்ப்போம். நீங்கள் இந்த கேள்வி மனசில் வச்சு செய்யுங்க. நீங்கள் 3 மணிக்கே தவம் செய்கிறீங்கல்ல, வரலையா? என்னைக்காவது அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைக்குங்க. சாமி சொல்லுவாங்க, ஒரு கேள்வி மனசில் வந்துருச்சுன்னா அதுக்குரிய விடை எப்படியாவது வந்து தேரும் அப்படின்னு பாருங்க. ஆ, இது இன்னைக்கு வந்த கேள்வி அப்படின்னு இதை சொல்ல முடியாது. இது கொஞ்ச நாட்களாகவே இது இல்லை, பத்தின நிறைய பேருக்கு சிந்தனைகள். இந்த மாதிரி கேள்வி இருக்குங்க. ஆமா. இருக்கு. பட்டு நம்ம ஆசிரியர் லெவலில் யாருக்கும் இது விடை சொல்ல முடியுமான்ற எனக்கு தெரியல. தெரியல. ம். ஒருவேளை மகர்ஷி இருந்திருந்தாருன்னா அந்த கேள்விக்கு என்ன சொல்லியிருப்பார்ன்ற தெரியும். ம். அப்போ இப்ப நீங்க சொல்றது பார்த்தாக்க இப்ப இந்த 27 நட்சத்திர தொகுதிகளும் பிரபஞ்சம் வரைக்கெல்லாம் போக தேவையில்லை, நம்மளோட ஆமாம். ஏன்னா இடத்துக்குள்ளேயே தான் இருக்கு நான் என்ன அப்படின்றீங்க. ரேஷனில் யோசிக்கிறேன்னா, ஆ. இப்போ இந்த ஒரு சன் ஃபேமிலியே கிட்டத்தட்ட 700 800 கோடி மைலுக்கு இருக்கு. 700 800 கோடி மைல் அப்படின்னா என்னாச்சுங்கய்யா? ம். 700 800 மைல். இல்லை, ஆமாம் ஆமாம், கோடி கிடையாது, 800 மைல். அப்படிங்கும்பொழுது 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தனித்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா எவ்வளோ பெருசு இருக்கும் ம். இல்லைங்களா? இதையும் கடந்து போய் அங்கேருந்து நட்சத்திரத்துடைய அலை வீச்சு நமக்கு வந்து சேருமா? இப்போ இங்கேயே சொன்னாக்கா என்ன சொல்கிறாங்க, ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய அலை வீச்சு நமக்கு வந்து சேர்றதுக்கு 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சயின்ஸில், இல்லைங்களா? அப்போ இங்கிருந்து வர்றதுக்கு எவ்வளோ காலம்னா இதையும் கடந்து வேற ஒரு கேலக்சியிலிருந்து நமக்கு எனர்ஜி வரணும்னா அது எவ்வளோ காலமாகும்? எப்படி அதை யார் அளக்க போகிறாங்க?
ஸோ அது வந்து எனக்கு அதை வச்சு பார்க்குற போது எனக்கு வித்தின் த கேலக்சியாக தான் இருக்குன்றது ஒரு அனுமானம் தான். இதுவுமே இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் தான் இதுவும். ஆமா. அது ஏன்னா அது யாரும் யோசிக்கிறதும் கிடையாது. எல்லாம் ஜென்ரலா ஆமா. யூனிவர்ஸா தான் இருக்கும்னு வச்சுக்குவாங்க. ம். பட் கேலக்சியோடைய சைஸ் இப்போ சயின்ஸ் சொல்றாங்க இத்தனை கோடி அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு இப்போ சயின்ஸ் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தீங்கன்னா 700 மைல் டிஸ்டன்ஸு டயாமீட்டர் வருது. 1400 டயாமீட்டர் வருது நாம் இருக்கிற சன் ஃபேமிலிக்கு. அப்புறம் இருக்கிற போது இதே மாதிரி ஒவ்வொரு சன் ஃபேமிலிக்கும் போட்டு பார்த்தோம்னா 1400 1500ன்னு எடுத்தீங்கன்னா இப்போ எத்தனை மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சன் ஃபேமிலிக்கு இன்னொரு சன் ஃபேமிலிக்கு இடையில அவ்வளவு நெருக்கம் இருக்காது. எப்படி ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மைல் தூரம் இருக்கு இல்லைங்களா? இப்போ பூமி 9 கோடி மைல் அப்படின்றோம். இது 6 கோடி மைலுங்கிறோம் முன்னாடி வெள்ளி. அப்போ 3 கோடி மைல் தூரம் ஒரு 2 பிளானட்டுக்கு இடையிலேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சன் ஃபேமிலிக்கும் இன்னொரு சன் ஃபேமிலிக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கும்? இதெல்லாம் 10,000 கோடின்னு வரும்போது அப்போ எவ்வளோ பெருசா இருக்கும்? ஸோ இதற்குள் இருக்கிற ஆற்றலே நமக்கு வந்து சேர்வதற்கு டைம் இருக்கும். அப்புறம் இருக்கிற போது பிரபஞ்ச அளவுக்கு நம்ம போறதுக்கு, இன்னும் சொல்லப்போனா இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்றதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தை பார்த்தாங்களா, கேலக்சியை பார்த்தாங்களான்னு கூட சொல்ல முடியாது. இல்லைங்களே? ஏன்னா ஒரு காலத்துல பிரபஞ்சத்தையும் கேலக்சி ஒன்னா தான் பார்த்துக்கலாம். அல்லது அவங்களுடைய அறிவு கெட்டியது வேற யாருக்கும் எட்டாம இருக்கலாம். இதெல்லாம் 100% அசம்ப்ஷன் தாங்கய்யா. ரொம்ப பிரமிப்பா இருக்குது. யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே. நம்ம ஆமா. ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? மகானுமே அதுதானே சொல்றாரு. ஏன் நீங்க இங்கெல்லாம் போய் இப்ப என்ன பண்ண போறீங்க? அதேதான். அது என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல கேள்வி இருக்கும். அத நம்ம யோசிக்கிறது இல்ல. ஏன்னா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்ல. இங்கே நமக்கு நம்மை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்குது. ஏராளமா இருக்கு. ஆமா. இத விட்டுட்டு போருங்கிற அங்க அளவு இருக்கு. போய் ஆராய்ச்சி பண்றது என்ன அப்படின்றது தான். ஆனாலும் இந்த கேள்விகள் வரும்பொழுது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தாலும், ஆமா. ஏ சரி கேட்டுருவோம் அப்படின்ட்டு அது ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வாய்ப்பு கிடைத்தால் தோணலாம். ம். அது எவ்வளவு பெருசு இருக்குன்றது வந்து சொல்ல முடியாதுங்க. ம், 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 ம். அருமை. ஐயா வாங்க, கார்த்திகேயன் ஐயா. ஐயா வாழ்க உடனே. வாழ்க சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களாங்க? நடக்கமா சொல்லுங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு வள்ளலாரோட ஒரு பாடல் ஒண்ணு எடுத்து வச்சிருந்தீங்க. அதுதான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். தெரியும் ஐயா, ரெண்டு பேத்துக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. பாடு அது படிக்கட்டுங்களாங்க அந்த பாட்டு? சொல்லுங்கய்யா படிங்க. தூரம் போகுது. வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயிலாச்சுதடி. வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயிலாச்சுதடி. அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி. துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும், துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும், வள்ளலை கண்டேனடி. மன்றாடும் வள்ளலை கண்டேனடி. சாதி சமய சழக்கை விட்டேன், அருட்சோதியை கண்டேனடி. அக்கச்சி
சோதியை கண்டேனடி. பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயனைக் கண்டேனடி. மன்றாடும் ஐயனைக் கண்டேனடி. வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன் மயில் குயிலாச்சுதடி. இதாங்க முடிஞ்சா? அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் 2 வரி தெரிந்ததுதான். வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாச்செடி சகி என்று மாதிரி ஒரு சொல்லுவாங்க அடிக்கடி. ஆமா ஆமா. அது என்ன கருத்துன்னா, இப்போ மயில் அப்படின்றது ஒரு பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு பறவை. மயில் மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள கலர்ஸ் காம்பினேஷன் உள்ளது வந்து வேற பறவைகள் இல்லை. குயில் வந்து ஒரே நிறம் கருமை. இப்போ இந்த பிரபஞ்சம் பல வண்ண தோற்றங்கள், பல அளவுகள் உள்ள தோற்றங்கள், இயக்கங்கள், இப்படி வேறு வேறு விதமான மல்டிபிள் வெரைட்டி சொல்றது வந்து இந்த பிரபஞ்சம். அப்ப வானத்தின் மீது மயிலாடக்கண் என்று சொன்னா இந்த பிரபஞ்சமே பல வகையான தோற்றங்களாக இருக்கிறது. இதெல்லாம் கடந்து போகிற போது குயில் போல கருநிறமான இறைவன் சுத்தவெளியை பார்த்தேன். அதான் சொல்லிக்க அந்த நிர்வாணம் ஒரு சொன்ன பாருங்க. அந்த 3 சொல்லினா 2 சொல்லினா அந்த 2 சொல்லினா போட்டா தான் இப்போ ரீசெண்டா கூட ஒரு மகாவீரருடைய ஜெயந்தி போன 2 நாளுக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன். அப்போ மகாவீர் ஜெயந்தின்றது வந்து இவங்க மகா நிர்வாணம் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெயின் மதத்துல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க நிர்வாணம் என்ற சொல்லுக்கு 3 சொல்லினாவே போடுறாங்க. ஈவன் நம்முடைய பிசினஸ் புக்கில் கூட 3 சொல்லினா தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆடை இல்லாத நிலை தான் 3 சொல்லினா நிர்வாணம். புத்த நிர்வாணம் மகா நிர்வாணம் என்று சொல்வது எல்லாமே வந்து 2 சொல்லினா போடணும். ஏன்னா அது வந்து ஆடையின்றாத நிலை அல்ல, பேதம் கடந்த நிலை. வான் 2 சொல்லினா தானே வானம். அப்ப வான் கடந்த நிலை நிர்வாணம். அப்ப வானம் என்பது மயில் மாதிரி பல வண்ண தோற்றம் உடையது. அதை கடந்து போகின்ற நிர்வாணத்துல அது ஒரே இருட்டாக சுத்த வெளியாக இருக்கும். அப்ப இந்த பேதங்களை கடந்த நிலை, மனிதர்களுக்குள்ளேயும் பேதங்கள், இந்த சாதி சமய சழக்கு ஒழித்துன்னு சொன்னார் இல்லையா அந்த பாட்டுல, அது போல பேதங்கள் எல்லாம் கடந்த நிலை நிர்வாணம். இப்போ ஜாதி, இந்த வர்ணாசிர தர்மம், சனாதன தர்மம் எல்லாம் சொல்லி என்னன்னா ஒரு தகுதி இல்லாதவர்கள் தன்னை தகுதி காட்டிக்கிறதுக்காக ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து இன்னும் இருக்கு. இது யாரும் வந்து எதிர்த்து வாதிடுறவர்களுக்கு இவங்களுக்கு அறிவு கிடையாது, நிரூபிக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் அறிவு கிடையாது. ரெண்டுமே அறவேக்காடு தான். நான் வர்ணாசிரத்துல உயர்ந்து சொல்லக்கூடியவனும் அறவேக்காடு தான். எல்லாம் ஒண்ணுதான் சொல்ற இவனும் அறவேக்காடு தான். ஸோ ரெண்டுமே வந்து மக்களுக்கு தெளிந்த சிந்தனை தரக்கூடியவர்கள் 2 பேருமே கிடையாது. நாம சொல்றது யாரும் கேட்க கிடையாது. எத்தனை பேர் கேட்கறாங்க? நாம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஒரு 150 இவ்வளவுதான் கேட்பாங்க. ஸோ அதனால இது உண்மை நிலை என்ன அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. ஜாதி சமயம் எல்லாம் வந்து முதல் தோன்றி ஒரு மனிதன் தானுங்கய்யா, ஒரு ஆண் பெண் தானே தோன்றுறாங்க. பிறகு அப்படியே காலத்தால் வந்த ஜனத்தொகை தானே இன்று வரைக்கும் இருக்கு. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு 820 கோடி, போன வருஷம் பார்த்தா அது ஒரு 30 கோடி குறைவா இருக்குது. இப்படியே நம்ம மனுஷன் பிறந்த போது கணக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? இதைத்தான் வந்து ராமாயணத்துல ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தசரதனுக்கு 60,000 மனைவிகள், ஆனா அவருடைய மகன் ராமன் வந்து ஏகபத்தினி விரதன், ஒரே ஒரு மனைவின்னு சொல்லுவாங்க. இது சும்மா சொல்லி தெரியுறாங்களே தவிர கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 60,000 மனைவின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான். அப்படின்னா ஒரு முறை சந்தித்த பெண்ணை மறுபடியும் எப்ப சந்திப்பான்? இல்லையா?
அப்ப என்ன கருத்துன்னா, திருமணம் என்ற அமைப்பு இல்லாத காலம்னு அர்த்தம். விலங்குகள் போல மனிதன் வாழ்ந்த காலம்னு அர்த்தம். அதுதான் தசரனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் 60,000 பெண்கள், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 60,000 ஆண்கள் இருந்திருப்பாங்க. எப்படி ஒரு காலம் இருந்தது, அதிலிருந்து ஒரு புதிய பண்பாட்டை அறிமுகப்படுத்துறாரு வால்மீகி. ஏன்னா இப்படி இருந்தா பால்வினை நோய்கள் வரும், மனித குலம் அழிந்து போகும். எனவே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் பாதுகாப்பு என்று திருமண வாழ்க்கையை அறிமுகப்படுத்தியது வால்மீகி அப்படின்னு சொன்னா இது அறிவுக்கு பொருத்தமா இருக்கும். அது மாதிரி நிறைய கதைகள் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம யோசிச்சு பார்க்குற போது அது நமக்கு அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய சில உண்மைகள் கிடைக்கும், நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகள் கிடைக்கும். அதைத்தான் பார்க்கணுமே தவிர இது அதை பார்க்கறது கிடையாது. ஏன்னா யாருக்கிட்டையும் அந்த ஒழுக்கம் இல்லை. மடங்களே எத்தனையோ மடங்கள் அந்த தோட்டத்துல தோண்டி பார்த்த பெண் பிணங்கள் கிடக்குன்னு எல்லாம் சொல்றாங்க, நிறைய கதைகள் சொல்றாங்க. எப்படியோ பொதுவாக உடல் உணர்ச்சிகள் என்பது வெல்லுவது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்காகத்தான் அந்த காலத்துல எல்லாம் குரு குலம் சொன்னா குரு பத்தினிகள் வச்சிருந்தாங்க. பிரம்மச்சரியம் தான் ஆன்மீகம் சொல்லி எங்கேயுமே வலியுறுத்தப்படலையே, இல்லைங்களா? இந்த ராமாயணத்தை எழுதிய வால்மீகியும் மனையோடு இருந்தவர் தான். வியாசரு பிரம்மச்சாரி. ஆனாலும் அவரும் வந்து மகாபாரத கதை பார்த்தீங்கன்னா வியாசருக்கு பிறந்தது தான் அந்த யாரு பாண்டுவும் திருதராஷ்டிரனும். ஸோ இப்படி எல்லாமே கதைகள் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்க இது எடுத்தீங்கன்னா, வியாசர் எடுத்தீங்கன்னா கிருஷ்ண துவைபாயனர்னு பேர் அவருக்கு. கிருஷ்ணம்னா சுத்தவெளி. அப்ப துவைபாயனம்னா அதிலிருந்து வெளிப்பட்ட இரண்டாவதுன்னு அர்த்தம். அப்ப சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட மனிதர் ஒரு ஞானி. இதுவே இரண்டாக பிரிகிறது. திருதராஷ்டிரன் என்ற அறிவு குருடு, அறியாமை, பாண்டு என்ற அறிவு. அப்ப அறிவும் அறியாமையும் சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட துவைதம் அப்படின்ற கருத்து இதுல பொருந்தது இல்லை. இப்படித்தான் நம்ம வந்து அர்த்தம் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கை யூஸ் ஆகும். நீ எல்லாம் இப்படி சொல்ல வந்துட்ட, இதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலத்துல அப்படின்னாக்கா அப்படியே இருக்க வேண்டியதுதான். எந்த ஒழுக்கும் வந்து சேராது, வாழ்க்கையில வந்து பிரச்சனையும் தீராது. அப்புறங்க இப்ப நம்ம இதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, இங்க வந்து மன விரிவு அப்படின்றதுதான் அடிப்படை. அதுக்கு இன்னொன்று இந்த திருவண்ட பகுதின்னு சொல்லி திருவாசகத்துல இருக்குங்க ஒரு கவி, இதுவும் ஐயாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஒரு கிராண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்ததுங்க. என்னன்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி. ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இழ்நுழை கதிரின் துண் அணுப்புறைய. திருவாசகத்தில் இருக்குங்களா இந்த பாட்டு? ஆமாங்க. இது வந்து எப்படின்னா, இந்த பாட்டு படிச்சுட்டு எனக்கு சரியா பொருள் புரியலைங்க. அப்போ ஒரு நாள் வந்து வீட்டுல இந்த பிளைன்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதை வந்து கிளீன் பண்றதுக்கு பண்ணிச்சுட்டாங்க வீட்டுல. அதனால வெயில் வந்துட்டு இருக்கிறப்போ அந்த பிளைன்ஸை ஓபன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த கடைசியா என்ன சொல்றாங்கன்னாங்க, இழ்நுழை கதிரின் துண் அணுப்புறைய அப்படின்னா என்ன பொருள் சொன்னாங்கன்னா, இந்த வீட்டோட கூரையில எல்லாம் அந்த காலத்துல எல்லாம், இப்ப எங்க வீட்டுல சின்ன பிள்ளை இப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்போங்க. அது ஓட்டு வீடு தான். ஓட்டு வீட்லயே ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்போம். என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள சன்லைட் வரணும்ன்றதுக்கு.
அந்த சன்லைட் கரெக்டா உச்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த லைட் வந்து ஒரு ரே மாதிரி வரும். அதாவது பயோஸ்கோப்ல இருந்து வர ரே மாதிரி கீழே விழும். அந்த ரே வந்து வீட்டுக்குள்ள வரும்போது இல் நுழை கதிரின் துண் அணுப்புறைய அதுக்குள்ள வந்து ஒரு தூசிங்க எல்லாம் பறக்குங்களா? ஆமா, அந்த மாதிரி இருக்கா இந்த அண்ட காட்சி அப்படின்னு சொல்லி அப்படியே நான் வந்து இந்த பிளேன்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஸ்ட்ரைக் ஆகும்போது இவர் எவ்வளவு பெருசா விரிஞ்சிருந்தா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஃபீல் பண்ணி. பாரதியாரே கூட கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமின்னு ஒரு வரி சொல்றாரு. இப்போ கடல் தண்ணி எவ்வளவு இருக்கும், அதுல ஒரு துளி நீர் அப்படின்னா எவ்வளவு மடங்கு இருக்கு பாருங்க. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் கடல் போன்றது, இந்த பூமி அதுல ஒரு சிறு துளி தண்ணி போன்றது அப்படிங்கிறாரு. அப்ப எத்தனை துளி தண்ணிகள் மாதிரி நீங்க கணக்கு பார்த்தோம்னா அப்ப எத்தனை கோள்கள் நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த யூனிவர்ஸ்ல. ஸோ பார்த்துருக்காங்க. அது எப்படி சொல்றதுன்னு வள்ளலார் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வானத்தின் மீது மயிலாட கண்டேன்னா மயிலோட ரெக்கையில வந்து வட்ட வட்டமா இருக்கும் இல்லைங்க? ஆமா, அந்த ஒரு டிசைனோட அப்படி விரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்புறம் நிறைய நத்தையா பார்த்துருப்பாரு போல இருக்கு. அவ்வளவு பெருசா விரிஞ்சு அது ஒன்னொன்னும் ஒரு அண்டத்திரலா விரிஞ்சிருந்திருக்கு. அத அவர் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த வட்டத்தோட கோள்களோட கூட ஒப்பிட்டு படிச்சுக்கலாம். ஆமா. சோ இந்த 2 பாட்டு நினைவுக்கு வந்ததுங்க. சாமி சொல்லுவாங்களே, அவங்க வந்து உணர்ந்தாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்கிறாங்கன்றாரு இல்லையா? ஆமா. மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதில் என்று சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப எல்லாம் எப்படி சொல்ல வரும் முடியும்னு இப்போ யோசிச்சது தானே. இப்போ ஒலிக்கேத்து மாதிரி வந்துச்சுன்னா அதுல அந்த தூசில பறக்குது பாரு, அது மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்கல்ல. அப்படின்னா அவங்க அகக்காட்சியை பார்த்து தானே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லைங்க. சொல்ல முடியாதுல்ல. 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல்குலை கதிரின் துண் அணுப்புறைய. திருவண்ட பகுதின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல வந்து இந்த மொத்த யூனிவர்சல் எக்ஸ்பான்ஷனையும் அவர் விளக்கியிருக்காரு. எனக்கு இந்த பாடல் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்னு சொல்லிட்டாங்க. அது உருண்டைதான் இருக்கு, கோள வடிவமா இருக்கு, வளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. தூள் தூளா அப்படியே விரிஞ்சிருக்கான். அது எதுக்கு ஓமை அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சன்லைட்ல இருக்கிற தூசிங்க எப்படி தன்னோட கண்ட்ரோலே இல்லாம மிதந்து பறந்து விரிஞ்சு போகுதோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு மேல எப்படி சொல்றது, இதுக்கு மேல சூப்பரா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. ஆமா, நமக்கு தெரிஞ்சது இந்த ஒலிக்கீற்று தான். ஆமா, அதுல வந்து அந்த தூசு பறக்கும். சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் பறக்கும். இது அப்படியே ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள் ஒரு கோலமாக பாவனை பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான். அப்ப மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்க, இங்க இவ்வளவு பெரிய செலஸ்டியல் பாடி எல்லாம் சும்மா மிதந்து உருண்டு ஓடுது. அப்பனா அத ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது வந்து எவ்வளவு ஹெவியான ஒரு, அதெல்லாம் வந்து இந்த சின்ன விஷயத்துல இருந்து அப்படியே விரிச்சு பார்க்க முடியுது. இப்படி விரிச்சு பாக்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த எல்லை கட்டிய உணர்வு குறைஞ்சிட்டே போகுது. அதுதான் வந்து நோக்கமா இருக்கும். அந்த முடிவு நிலை அதான் நோக்கி பயணிக்கணும். இப்போ திருப்பி ஐயா முடிக்கும் போது கடைசியா நம்மளோட மனம் அப்படின்றது வந்து எப்படி விரிஞ்சு இயங்குதுன்றதுதான் ஒரு டைவர்ஷன் தாங்க ஐயா. ஆமாங்க, மனசை வந்து திசை திருப்புறது தான். இப்ப எப்படி மக்கள் வந்து கோயிலுக்கு போறாங்க, மனசு ஒரு திசை திரும்பிடுது. அவன் வீட்டு பிரச்சனை எல்லாம் மறந்துட நினைக்க மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த சுகமே அவனுக்கு ஒரு நிம்மதியை தர்றதுனால கோயிலுக்கு போனா நல்லா இருக்குது, கோயிலுக்கு போனா நல்லா இருக்குதும்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு அமைதியின் ஒரு அறிமுகம் தான் இது.
இன்னும் உள்நோக்கி போகணும்னு சொன்னாக்கா இதெல்லாம் பத்தாது. அதனுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா, ஏன் இதெல்லாம் இப்படி செய்றாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இதே தத்துவத்தை வழிபாட்டு முறையில வச்சிருப்பாங்க. ஆமா, ஆமா. இப்போ கர்ப்ப கிருஹம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டா வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தத்துவம் புரியாதவன் உள்ள வந்து மார்பிள் ஸ்டோன் போடுறான். கோயம்புத்தூர்லயே வந்து முதல்ல வந்து கர்ப்பகிரகம் கருப்பா இருந்ததுங்கய்யா. அப்புறம் கோயிலை வந்து விரிவுபடுத்துறோம்னு சொல்லி கர்ப்பகிரகத்தையே பெருசா கட்டி ஆமா. ஒயிட் மார்பிள் போட்டானுங்க. ஏன்னு கேட்டா அப்பதான் விக்கிரம் நல்லா தெரியுன்றான். இப்படி அறவேக்காடுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தத்துவத்தையே வந்து புரிஞ்சுக்காம ஆமா. முதல்ல கர்ப்பகிரகத்துல கை வைக்கவே கூடாது. ஒன்ஸ் அது கை வச்சுட்டான்னா அந்த அலைக்களம் போயிடும். ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் அது வெறும் ஷோ கேஸா தான் இருக்குமே தவிர அந்த பழைய தெய்வீகம் அது இருக்காது. ஆமா. ஸோ இதெல்லாம் யாருக்கு புரியுதுங்கய்யா? இதுக்கு ஒரு அறநிலைத்துறை, அதுக்கு ஒரு திருட்டு பையன் வந்து ஒரு மந்திரி, ஒரு என்ன சொல்றதுங்களா? ஆழத்திரர் ஆளும் ஆழத்திரர் வாழும் நாட்டில் ஆழத்திரர் ஆட்சி நடைபெறும் மகர் சொன்னது 100க்கு 100 பொருத்தம். இன்னும் அதுல இருந்து வெளிவரதுக்கு விரும்ப மாட்டேன்றாங்க மக்கள். இதுக்கே ஒரு தனி புண்ணியம் வேணும் போல் இருக்குது. அசல் ஆன்மீகத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் வேணும் போல் இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏன்னா நாமளும் லாஜிக்கலா இவ்வளவு சொல்றோம் செய்யறோம், இங்க வந்தவங்களே திரும்ப ஓடிடுறாங்கய்யா. அதாவது வெளியே இருக்கிறவங்க கூட நான் ஓகே ரைட் அவன் தெரியாது அப்படின்லாம், இங்க வந்து பயிற்சிகள் எல்லாம் செய்து மறுபடியும் அங்கேயே போயிட்டு அதுல என்ன சொல்லுவோன்னா, நான் அங்கேயே வந்தேன் தெரியும், அதோட இது இப்ப நல்லதுங்க அப்படிமா. உனக்கு என்ன தெரியும் வேதத்திரத்துல? வந்த ஆசிரியமத்தில் சிரமத்தை படிச்சுக்கிட்ட, இதுதான் வேதத்தை நினைச்சிட்டு வந்துட்டேன். ஞானக்களஞ்சியம் படிச்சியா? வேதத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாராம அவரு 2 அகத்தாய பயிற்சியில. கிடைக்கிறத வந்து ஒரு ஒரு அறிதலா எடுத்துக்கிறாங்க, இறை அறிதலா எடுத்துக்கிறாங்க. அது அது புரிதலுக்கோ உணர்தலுக்கோ நகர்தலே கிடையாது. ஆமா ஆமா. மகர்ஷி சொல்லுவாங்க இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா, வெறும் இன்ஃபர்மேஷனோட ஓடிடுறாங்க. கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு அனுபவம் இருந்தா தானே கன்ஃபார்ம் ஆகும். ஆமா, ஆமா. ஸோ அது மாதிரி நிறைய இருக்காங்கய்யா. அதெல்லாம் என்னன்னா, அதுதான் ஒரு திருத்தம் அப்படி சாமி சொல்லக்கூடிய உலக அமைதி மாற்றம் வரணும்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலையில வந்து வரவே வராது. ஒரு பெரிய அழிவு வந்து எல்லாம் சாமியே ஒரு தடவை சொன்னாங்களா, 40% சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அமைதி வரும் அப்படின்னு. ஸோ 40% 320 330 கோடி மக்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உலக அமைதியை வரும்னு இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து எல்லாமே சர்ப்ளஸ் ஆயிரும். ரெண்டாவது வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா கேட்பானுங்க. பயம் வராம இவங்க சொன்ன கேட்க மாட்டானுங்க. ஸோ அந்த பயபக்தி தான். அது இருக்கனால தானங்க இந்த வருஷம் இது வரைக்கும் எத்தனை, எனக்கு 73 வயசு ஆச்சு, யூடியூப் வந்து சில வருஷங்கள் ஆச்சு. இந்த வருஷம் ஒருத்தன் போடுறான் கேலண்டரை எந்த திசையில் மாற்றக்கூடாது, ஏன்னு தெரியுமான்னு கேட்டா 10,000 பேர் பார்த்துருக்குறான். அப்ப எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க மக்கள் மத்தியில. ஒரு கேலண்டர் காகிதம் இல்லைண்டா போதுன்னு கூட துணிச்சலா அதை தூக்கி போட முடியாம இவன் என்ன சொல்றான் அப்படின்னு ஒரு 10,000 பேர் பார்த்துக்கிறான்னு சொன்னான். அப்ப இவனுடைய அறிவு எதை நோக்கி போகுதுங்க? ஒரு இது சிந்திக்கிறதுக்கு தோணுதுங்க. என்னன்னா, இப்ப இந்த ரொம்ப தூரத்துல இருக்கிற கோள்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரதுக்கு லேட் ஆகுது, அப்படிலாம் டைம் ஆகும்ல. நம்ம பேசும்போது இந்த கொஸ்டின் வந்துச்சுங்க, இங்க இருந்து நமக்குள்ள இருந்து மகரிஷி சொல்றது என்னன்னா,
மனம் ஒரு நிலையான பொருள் அல்ல, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா. இப்ப அத பத்தி சிந்திச்சு, அத பத்தி விரிஞ்சு போகும்போது திடீர்னு இதுவும் புறப்பட்டுச்சு. இந்த கேள்வி உள்ள இருந்து வந்துச்சு. அத பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. அப்படின்னா என்ன மகிழ்ச்சி சொல்றாங்க? அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அத பத்தி மறுபடியும் சொல்லுங்க. மனம் ஒரு நிலையான பொருள் அல்ல, அது தொடர்ந்து வரக்கூடிய ஆள். தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது. ம். இதுவும் ம். இந்த பல 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 1000 கோடி மைல்களுக்கு விரிஞ்சு இருக்கிற இந்த ஹோல் யூனிவர்சல் எக்ஸிஸ்டன்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சின்ன செலஸ்டியல் பாடி, அதாவது நம்ம கண்ணுக்கு சின்னது, பட் அந்த அளவுக்கு விரிஞ்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு செலஸ்டியல் பாடியில இருந்து வர கதிர்வீச்சு இங்க வர்றதுக்கு நேரம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், வானத்துல இப்ப நம்ம ஒரு நட்சத்திரத்தை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நட்சத்திரமே இப்ப கிடையாது. ஆமா. அந்த நட்சத்திரத்தோட ஒளி அங்க இருக்காது, இடம் மாதிரி இருக்கும். இப்பதான் அந்த ஒளி வந்து ரீச் ஆகுது. இந்த 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 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இப்படி வந்து இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸை விரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்துல மகிழ்ச்சி இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாரு. அப்படியே நம்ம இந்த வாழ்வியலுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி, நம்ம புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி உணர்ந்துக்கணும் நம்ம இதை அப்படின்றதுக்காக சொல்றாங்க. என்னன்னா, மனம் ஒரு நிலையான பொருள் அல்ல, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது அப்படின்ட்டு. இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த காந்த தத்துவத்துக்கும் என்ன அப்படின்றது வந்து அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நிக்காதுங்க. எப்படி வந்து ஒரு ஆத்துல தண்ணி போற மாதிரின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. பாக்குறோம் ஆறுன்ட்டு இருந்தாலும் கூட ஒரே தண்ணி கிடையாது, தொடர்ந்து ஒரு கரண்ட் ஓடிட்டே இருக்கும். அதே போல நாம வந்து இதுல இப்போ எலக்ட்ரிசிட்டி சொல்றோம். எலக்ட்ரிசிட்டின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே. ஸோ இது போல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து போய்கிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட சயின்ஸில் வந்து நேற்று சொன்னேன்னு நினைக்கிறேன், அந்த சப்ளர் எனர்ஜி பாசஸ் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆல்சோன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஸோ யூனிவர்ஸ்லேருந்து அந்த எனர்ஜி வந்து கோர் பாயிண்ட், பூமியுடைய கோர் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளியே வருது. ஸோ இப்படி வந்து உள்ளே வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து இப்போ சயின்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது அந்த மூமெண்ட் அப்படின்றது மைன்யூட் மூமெண்ட் வந்து எப்போ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல் நீங்கள் மைண்டு வந்து ஏன் வந்து நம்ம ஒரு ஃப்ளோ ஆஃப் நெகட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மென்டலி டிஸார்டர்னு வச்சுங்களேன். சரிங்க. இப்போ அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும் செய்யணும் எண்ணம் வரும், அப்படி நகருவான், அதுக்குள்ளே வேற எண்ணம் வந்துடும், அதை விட்டு அதுக்கு அந்த வேலைக்கு போயிடுவான். ஐயா இப்ப சொல்லும் போது எனக்கு ஒரு சிந்தனை வச்சுங்க. நீங்க மென்டலி டிஸார்டர் வச்சுக்கோங்களேன் அப்படின்னோடனே, சரிங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து முழுமையா ஏத்துக்கிட்டேங்க, நானே மென்டலி டிஸார்டர். எல்லாரும் தான். இல்ல இப்ப நீங்க சொன்ன மூமெண்ட் எக்ஸாக்டா எனக்குள்ள நடந்துட்டு இருக்குங்க. ஆனா அது வந்து இந்த கிராண்டா இருக்கிற இந்த கூட்டத்தோட ஒத்து போறதுனால நம்ம வந்து நார்மலா ஃபீல் பண்றோம். அது உண்மைதான். அது வந்து எல்லாருக்குமே இந்த மனப்பிறழ்வு ஓரளவுல இருக்கு. அது வந்து இந்த மொத்த குரூப்புக்கு செட் ஆகுறதுனால நம்ம எல்லாம் நார்மலா ஃபீல் ஆகுறோம். ஆமா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியக்காரங்க நம்மளை பார்த்தா எல்லாம் பைத்தியம்னு சொல்லுவாங்களா. ஆமா. அது மாதிரிதான் நமக்கு அவங்க பைத்தியம், அவங்களுக்கு நம்ம பைத்தியம் அப்படின்னு. ஆமா ஆமா. சொல்லுங்க. அந்த மூவ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. அதுதான். அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த கோஜன்ஸ் ஆஃப் தாட்ஸ், அந்த வேவ்ஸ் உடைய ஃப்ளோ சீக்வன்ஸா வந்துட்டே இருந்தா தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். ஆமா ஆமா. இல்லைன்னு கிளம்புவோம், மறந்து அந்தகம் போவோம், அது மறந்து அந்தகம் போயிடும், நான் அப்படி போயிடும். ஆமா. அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு தாட் அப்படின்றது ஒற்றை வேவ் கிடையாது. தாட் வருது, இருந்து ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு அசைவும் ஒரு மூமெண்ட்டுக்கான வேவ்ஸ் காரணம். ஆமா. ஸோ நம்ம வந்து அங்கே போறோம், எப்படியும் வந்து ஒரு காரியம் செய்யற போது இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஏறி அங்கே போய் பேங்க் போயிட்டு வரோம் அப்படின்னா, பேங்க் போகிறது ஒரு காரியம்தான். ஆனால் அதற்குள் எத்தனை நிகழ்வுகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டோடைய அசைவும் ஒரு நிகழ்வு தானே. ஆமா ஆமா. அது போல எல்லாமே அப்படித்தான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப்
ஆக்சன்ஸ் தான் வந்து ஒரு காரியமாக நம்ம நினைக்கிறோம். ஆமாங்க. ஆமா. இப்போ இப்போ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போதுங்க, இப்போ இந்த 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 திருவண்ட பகுதி பாடல் கேட்கறது, இந்த இந்த விஷயத்தை எல்லாம் விரிஞ்சு போகும்போது, இங்க இயக்கம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மனம் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படி சிந்திச்சு கேட்டு விரிஞ்சுட்டே போகும்போது, இதுல முக்கியமா இப்ப ஐயா சொன்னீங்களேங்க, அதாவது இது வந்து ரீச் ஆகுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இல்ல வந்து இது எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப இதெல்லாம் சொல்லும்போது இந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சு பார்த்தா, நம்ம இயக்கத்தையே கவனிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இயக்கத்தோட எக்ஸாக்ட் நுவான்சஸ வந்து நம்மளால பிடிக்க முடியல. நம்ம நம்ம மன எல்லையில அது இருக்க மாட்டேங்குது. ஆனா, இந்த எல்லா இயக்கமும் ஏதோ ஒரு அ இடத்துல தான் நிகழுது. அந்த இடம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இந்த இயக்கத்துல நம்ம கவனம் செலுத்தும்போது தான் தொலைஞ்சு போயிடுறோம். ஆனா, அந்த இயக்கம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கு. ஏரியான்னா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தின் மீது கவனம் செலுத்தி பழகுனோம்னா, மேபி இந்த வீச்சு இன்னும் இதாயிரும் அப்படின்றதுனால தான் நம்மள விரிச்சு விரிச்சு அ சு பரவலிக்கு போங்க, பரவலிக்கு போங்கன்னு சொல்லி நகர்த்துறாங்க. அதுதான் சேத்திரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கீதையில. சேத்திரம்னா ஒரு ஃபீல்டு. சரிங்க. சேத்திரஜன் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கான காசு யார் வந்து அதை நடத்திட்டு இருக்கிறாங்க, அது சேத்திரஜன். இப்படி இருப்பு இயக்கம் இது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆமா ஆமா. இயக்கத்தை விட்டுட்டு இருப்ப கவனிக்கணும். அதாவது இயக்கத்துக்கு எது இடமா இருக்கு அப்படின்றத வந்து கவனிச்சோம். நம்ம வந்து ஈஸியா எல்லா ஏரியாவையும் இப்ப சொன்னீங்களேங்க, ஒரு நுண்ணிய ஆற்றல் வந்து எல்லா இடத்துலயும் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஃபீல்டு தான் வந்து இந்த இடமா இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு இயக்கத்தை கவனிக்காம அந்த இயக்கம் நடக்கிற இடத்தை கவனிக்கிறது அப்படின்றது தான் வந்து கீ பீஸா இருக்கு. அததான் வந்து நம்ம பயிற்சியில டிராவல் பண்றோம். ஏன்னா இது எல்லாத்தையும் விரிஞ்சு விரிஞ்சு பார்த்தா சிக்க மாட்டேங்குது. அது ஏன்னா அதுக்கு வந்து லிமிட் ரொம்ப தூரம் போயிடுது இல்லைங்க. ஆமாங்க. எக்ஸ்பென்ஷன்ல போனீங்கன்னா அதுக்கு லிமிட்ன்றது இங்க கிடையாது. ஆமா ஆமா. அது இப்ப யூனிவர்ஸுக்கே வந்து லிமிட் கிடையாது. ஆனா ஒரு ஒரு கான்செப்ட் உண்டு. ஏன்னா அந்த டைனமிக் ஸ்டேட்ல இருந்து மேக்னெட்டிக் ஸ்டேட் போகும்போது அப்போ அந்த டைனமிக் முடிஞ்சுதான் மேக்னெட்டிக் இதை வரும். அப்போ டைனமிக் ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கு உள்ளேயும் இதை தாண்டி வெளியே போறதுதான் மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ மேக்னெட்டிக் வந்து இப்போ நம்ம பூமி எடுத்துட்டாங்க கூட பூமியின் மையத்திலிருந்து சந்திரனை கடந்து இன்னும் சில 1000 மைல் தூரம் வரைக்கும் மேக்னெட்டிக் எனர்ஜி போயிட்டு இருக்கும். பட் பூமியுடைய பௌதிக எல்லைன்னு பார்த்தோம்னா இந்த தரைப்பகுதி, அப்புறம் மலைப்பகுதி, அதுக்கப்புறம் வந்து காற்று மண்டலம், அதுல வந்து ஹைட்ரோஜன் மட்டுமே இருக்கிற நிலை. ஆக்சிஜன் குறைஞ்சு போய் ஹைட்ரோஜன் இருக்கிற நிலை. இதுதான் பௌதிக எல்லை. அப்ப இதுக்குள்ளேயும் காந்தம் இருக்கு. இதுக்கு வெளியும் சந்திரனை தாண்டி சில கோடி மைல் வரைக்கும், சில லட்சம் மைல் வரைக்கும் இன்னும் விரிஞ்சு போயிட்டும் இருக்கு. அதனாலதான் இந்த இந்த மனம்ன்ற காந்தம் வந்து ஈவன் அந்த பிரபஞ்சத்தையும் கடந்து இறைநிலையில போய் கலக்க முடியும் அப்படின்றதுனாலதான் நம்ம இதுதான் போக முடியும். இதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாங்கய்யா, நம்ம மனதால வந்து துவாத சங்கம், சந்திரனுக்கு போறோம், சூரியனுக்கு போறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் தான். நீங்க இந்த உடம்பு என்ற எல்லை வந்து சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட லிங்க் ஆகி தான் இருக்கு. இப்போ ஈஸியா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் எடுத்தீங்களேன், பல்பு எரிய வைக்கிறோம். இப்போ அது 1 மீட்டர் ஒயரு, 100 மீட்டர் ஒயர், இந்த ரெண்டுலயும் சுவிட்ச் போட்ட பல்ப் எரிய நேரம் வித்தியாசமாகுமா இல்லையான்னு கேட்டேன்னு சொல்லுவோம்.
இன்ஸ்டன்டா தாங்க இருக்கும். இன்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர் தானே. ஆமாங்க. அப்படியே தூரம் ஒரு பொருட்டு அல்ல. ஆமாங்க. ஆமா. ஏன்னா அது கடத்தல் 1 to 1 தான். கரெக்ட். அப்போ ஒரு இடத்துல ஒரு அதிர்வு ஏற்பட்டு விட்டால் அது 1 to 1 போய்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. அதே போலதான் எல்லாமே. ஆமாங்க. இந்த 1 to 1 கடத்துறதே இந்த மொத்தமா இருக்கிற இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த மொத்தமா இருக்கிற அந்த இடம் தான் அதை கடத்திடுதுன்னு தோணுதுங்க. இன்ஸ்டன்டா கடத்திடுது. ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. அது இங்க விட்டா அங்க டக்குன்னு அப்படியே முளைச்சிருது. ஆமா. ஒண்ணு விட்டு ஒண்ணு சீரியல் லைட் மாதிரி தான். ஆமா ஆமா. ஒண்ணு அணைஞ்சு அடுத்து தெரியுது. நாம பாக்குறதுக்கு ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆமா ஆமா. ஸோ நமக்கு நேச்சுரலே வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆமாங்க. நல்லதுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்கள் வேறு யாருக்காவது கேள்விகள்? முத்துச்சுடர்கொடியம்மா, விஸ்வநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. நவ கிரகங்கள்ல இருந்து பாதகம் சாதகமான அலைக்கதிர்கள் வந்து நம்மை சேர்க்கின்றன. அமாவாசை, லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் அப்பெல்லாம் பாதகமான அலை வருது. அதனாலதான் திருப்பதியில எல்லாம் பெருமாளுக்கு நடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் திறக்கிறாங்க. மாதப்பிறப்புக்கும் அந்த தமிழ் மாத பிறப்பன்று எந்த விதமான அலைக்கதிர்கள் வரும்? எந்த விதமான அலைக்கதிர்கள் வந்தாலும் நவகிரக தவம் இயற்றினோம் என்றால் சாதகமாக மாறிவிடும். மன அலைச்சல் விரைவு குறைவதால் ஜோதிடர்கிட்டே போக வேண்டாம்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. தமிழ் மாத பிறப்பிற்கும் கோள்களின் அலைவீச்சுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதே இந்த சூரியன், சந்திரன், பூமி இதனுடைய அமைப்பை வச்சு ஒவ்வொரு கோணத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தாக்கம் அல்லது கொஞ்சம் அலை வேகம் நெகட்டிவ் தாக்கம் அப்படின்றலாம் ஒரு கணக்கு வச்சிருக்காங்கம்மா. அதை வச்சு வந்து மாத பிறப்பு அப்படின்னு வருஷ பிறப்புன்னு வச்சிருக்கிறாங்க. அதே போல 30 நாளைக்கு 30 டிகிரி 360 ஒரு வட்டம் தானே ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டம் பூமி சுத்துது இல்லையா? அப்போ அது ஆவரேஜா 360 டிகிரி ஒரு வட்டத்துக்கு. அப்போ 360 டிகிரின்னா 12 ராசியை பிரிக்கிற போது 30 டிகிரிக்கு ஒரு ராசி கணக்கு வரும். அப்ப இந்த ராசிக்கு நட்சத்திரங்களை பிரிக்கிற போது 2 நட்சத்திரம். அந்த பிராக்ஷன் வரதுனால 4 பாதங்களாக பிரிச்சுக்கிட்டு சோதிட சாஸ்திரம் எழுதியிருப்பாங்க. எல்லாமே பேசிக்கலா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வேவ்ஸ் தான்மா. எல்லாமே தி என்டையர் யூனிவர்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ஆச்சுங்களா? இதுல பாசிட்டிவ் என்பது ஒரு கிரியேட்டிவிட்டி. நீங்க ஒண்ணு புதுசா ஒண்ணு உருவாக்கணும்னு சொன்னா சேர்த்தா தானே உருவாகுது. சேர்க்கை தான் உருவாகும் இல்லைங்களாம்மா? ஆமாய்யா. அதே போல பிரிதல் ரிப்பல்சிவ் வரும்போது அதுக்கான எனர்ஜி கொடுக்கறதும் ரிப்பல்சிவ் தான், அதை முடிச்சு வைக்கிறதும் ரிப்பல்சிவ் எனர்ஜி தான். அப்போ வெளியே போக போக இருப்பு குறைஞ்சி முடிஞ்சு போகுது. இவ்வளோதான் டோட்டல் யூனிவர்ஸுடைய இயக்கமே இந்த 2 நீதிக்குள்ள தான் இருக்கு. இப்போ இந்த கிரகங்களை ஏன் நமக்கு இந்த அளவுக்கு யூடியூப்ல போட்டு வாரம் ஜோசியம் சொல்றாங்க, ஒரு கிரகம் மாறினா ஜோசியம் சொல்றாங்க, வருஷம் பிறந்தா இதெல்லாம் ஏன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஜீவன் பிறப்புக்கு அடிப்படையே நட்சத்திரங்கள் நம்பர் 1, நவகோள் நம்பர் 2, பூமியுடைய பஞ்சபத சேர்க்கை நம்பர் 3. இந்த 3ம் சேர்ந்ததுனால்தான் உயிர்களே தோன்றுது. இந்த 3ம் சேரன உயிரே கிடையாது. அதனாலதான் நம்ம ஜோதிடத்துல முக்கியமான பகுதி எதுனா நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம்பாங்க. ஒரு குழந்தை பிறக்கிற போது எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்குது அப்படிம்பாங்க. இன்னென்ன நட்சத்திரங்களுக்கு இன்னென்ன குணங்கள் அப்படின்னும் வகுத்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பொது பலன் சரியா இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மன விரிவு இருக்கும்.
ம். விசாலமான மனசு, அது விசாக நட்சத்திரம். ம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, அது பொருத்தமா இருக்கும். அடுத்தது இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனுடைய நவக்கோள்கள். ம். இதனுடைய தாக்கம் தான் எலும்புக்கு சூரியன், இதுக்கு ம். வந்து தோலுக்கு புதன், வித்து சக்திக்கு வெள்ளி, ரத்தத்துக்கு சந்திரனும் செவ்வாயும், ரத்தத்தில் உள்ள RH ஃபேக்டருக்கு செவ்வாய், மூளையினுடைய திசுக்களுக்கு குரு, நரம்புகளுக்கு சனி, சிந்திக்கின்ற ஆற்றலுக்கு ராகு கேது. இப்படி எல்லாம் நவக்கோள்கள் இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட இந்த தாதுக்களும் இந்த தாதுக்களுடைய இயக்கத்துல சிந்தனை எல்லாம் தோன்றுது. இதோட இந்த உடம்புக்குள்ள பஞ்சபத சேர்க்கை வருவதற்கு இந்த பூமி, இந்த பூமி தோன்றிய போதே ஜீவன் வரல. ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடுகின்ற போதுதான் இங்க ஜீவன் தோன்றுது. ஏன்னா நட்சத்திரங்களும் நவக்கோள் எப்பவுமே இருக்கு. எப்போ இங்க ஜீவன் தோன்றுதுன்னா பூமியில் ஒரு மாற்றம் நிகழ்கின்ற போதுதான் ஜீவன் தோன்றி இருக்கு. தோன்றிய பிறகு மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல வாழ்வதற்கு சமப்படுத்தி கொள்ளும். இப்போ கொரோனா வந்தபோது எல்லாம் பல சில பேர் சேர்த்தாங்க. இன்னைக்கு கொரோனா நமக்குள்ள இருக்குது. ஆனா யாரும் சாகிறது இல்லை. வந்தவருக்கு ஒரு ஃபீவர் வரும், சரியா போயிடும், அவ்வளவுதான். அது போல அந்த மியூட்டேஷன், அந்த இயல்புக்கு விதியின் படி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்படி இந்த பூமியில பஞ்சபத சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொட்ட காலத்துலதான் நுண்ணுயிர் தோன்றி அவருடைய வளர்ச்சியில் மனிதனாக வந்திருக்கிறோம். அப்ப இந்த நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் நமக்கு எப்பவுமே சம்பந்தப்பட்டிருக்கு. நட்சத்திரத்துடைய வேலை பிறப்போட முடிஞ்சு போச்சு. நவக்கோள்கள் தான் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய அங்கத்துல பெண்ணி இருக்கு. இப்ப இந்த நவக்கோள் என்ன பண்ணுதுங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, சனி 7 சேர்ந்துச்சுன்னா நீ செத்த நீன்றான். இன்னொரு பக்கம் 7 சொன்னா நீ ராஜாவாயிருவ, எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்றாங்க. இப்போ சனி என்ன பண்ணும்? இந்த பூமியில 820 கோடி மக்களுக்கும் ஒரே சனி கிரகம் தான். ஒரே கிரகம் தான் இல்லையா? இல்ல இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா இதுல? இல்ல, அவங்களுக்கு இல்ல. இந்தியாவை எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஜோசியம் பாக்குறவங்க யாரும் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நார்த் இந்தியாவில் கொஞ்சம் சுத்தி இருக்கேன்மா. அங்கேயும் ஜோதிடம் ஒரு தொழிலாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் விளம்பர பலகை போட்டுட்டு ஐயா இங்க இருக்கு. ஐயா இங்க இருக்கு. இங்க வந்து டேரட் ரீடிங் அது இதுட்டு இங்க வந்து அங்கங்க சின்ன சின்னதா அதை பார்த்தாலே நமக்கே வந்து வித்தியாசமா தெரியும். இந்த இந்த வீடு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது வந்து நம்ம விச் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சூனியக்காரி மாதிரி. பேய் நம்பிக்கை. இங்க உள்ளவங்க அந்த மாதிரி டேரட் ரீடிங், ஃபேஸ் ரீடிங், ஃபியூச்சர் இது அது இதுன்னு போட்டு நிறைய இங்க பார்த்துருக்கேன். ஐயா இது பிரான்ஸ் ஏர்போர்ட்ல வந்து 8ஆம் நம்பர் கிடையாதுங்கய்யா. வாவ். 777 போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி மூட நம்பிக்கைங்கிறது எல்லாத்துல உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு வகையில இருக்கும். ஆனா இந்த கோள்களுடைய நம்பிக்கைன்றது பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம இதுல தான் இருக்கு. சரி, இதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா கோள்கள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோணத்துல நமக்குள் இருக்கின்ற பாசிட்டிவ் புண்ணியங்களை வெளிப்படுத்தும். ஆப்போசிட்ல போயிடுது வச்சுக்கோங்க. இப்போ சனி நமக்கு லக்னத்துக்கு முதல் இடத்துல இருக்கு, இல்ல லக்னத்துக்கு 3வது இடத்துல இருக்கு அப்படின்னா அப்போ கொடுக்கக்கூடிய பலன் அதுவே அந்த பக்கம் 9ல போயிடுச்சு வச்சுக்கோங்க, ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட் பலன் தானே கொடுக்கும். அப்ப இதைத்தான் வந்து பொங்கு சனி மங்கு சனின்றாங்க. ஒரு 7.5 வருஷத்துக்கு நல்லது மட்டுமே செய்யும், இன்னொரு 7.5 வருஷத்துக்கு பாடப்படுத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. இது நடக்கும் செய்யுது, உண்மைதான். இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப என்கிட்ட வந்து புண்ணியம் மட்டுமே இருக்கு வச்சுக்கோங்க, என்கிட்ட பாவமே இல்ல. அப்ப இந்த கோணத்துல போனாலும் சரி, அந்த எதிர்கோணத்துல போனாலும் சரி, இந்த சனி என்ன பண்ண முடியும்?
ஒண்ணு செய்யாது. என்னுடைய பதிவுகளை தான் வெளிப்படுத்த முடியும். ம். அப்ப கோள்கள் நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை, நம்முடைய துன்பத்தை வெளிப்படுத்துகின்றன, ம். நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்துகின்றன. சரி. ம். இப்ப இதை தெளிவா சொல்லி ஒரு பரிகாரம் கிடையாது, ஏன் ஒழுக்கமா இருக்கிறது பரிகாரம் சொன்னாக்கா Correct. கொஞ்சமா திருந்துவாங்களா இல்லையா? கண்டிப்பா. இதை விட்டுட்டு கிரகம் சரியில்லை, சனி சரியில்லை, ம். ராகு சரியில்லை, ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம், இவனுக்கு தோஷம் இல்லை, இவன் செஞ்சதெல்லாம் தோஷமே கிடையாது. ம்? கண்டிப்பா. அதாவது இந்த ஒரு பழைய இந்த தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு காமெடி சீன் இருக்குங்க, இங்க பார்த்துருப்பீங்களா தெரியாது, அருளைய பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்எஸ் கிருஷ்ணனுடைய காமெடி ஒண்ணு இருக்கு, ஏன் சொல்லிதான் கேள்விப்பட்டோம்னு நினைக்கிறேங்க. அவருக்கா கிணறு மேட்ரு. அதுதான். சோ தானாக வந்து நமக்கு நன்மையை தருவது சந்தோஷம். நாம ஒன்றை விரும்பி எதிர்பார்த்து குறுக்கு வழியில போனா அது தோஷம். ஐயா ஒரு தடவை சொல்லிருங்க, நிறைய பேர் இருக்காங்க. சொல்லிடுவா. அதாவது என்எஸ் கிருஷ்ணன் நம்ம ஒய்ஃப் டிஏ மதுரம் ஒரு சீன்ல வராங்க, வெளியே இருந்து வீட்டுக்கு வருவாரு. அப்ப இந்த அம்மா கேட்பாங்க, ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிம்பாங்க. என்ன அப்படிம்பாங்க, இந்த சந்தோஷத்திலேயே தோஷம் இருக்கு அது எப்படின்னு கேட்பாங்க இந்த அம்மா. ஓஹோ அப்படியா, சரி வா அப்படிங்க, எங்கே கூப்பிடுறீங்க, நீ வா, நீ இதை சந்தேகம் இருக்கு சொன்னீங்களா, தெளிவா நீக்கிடலாம் வா அப்படின்னு கொல்லைப்புறத்துல போகும். அங்க கிணறு இருக்கும், செவரு இருக்கும் இல்லையா, ஏறி நில்லும்பாங்க. எதுக்கு அப்படிம்பாங்க, ஏறி நில்லு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஏறி நிற்பாங்க. என்ன சொல்லுவாரு, இப்போ நீயா குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோ கிணத்துல, எனக்கு சந்தோஷம், நானும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன்னு எனக்கு தோஷம் பாரு. அதாவது பொதுவா கணவன் மனைவி ஒரு பெரிய பிரச்சனைன்றது ஒரு காமெடி இருக்கு இல்லையா, அந்த காமெடியை வச்சு இந்த சனியை தொலைஞ்சா பரவாயில்ல, அதுவா கிணத்துல வந்துட்டா தோஷமாயிரும், சந்தோஷம். இது எப்படா இதை தாங்கிக்கிட்டு இருக்க சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டா வச்சுக்கோங்க. அப்போ இதைத்தான் கீதைன்னு சொல்லுவாங்க, தானாக வந்து அமைகின்ற நன்மைகளிலே இன்புறுபவன், எந்த சுகத்தையும் தானாக விரும்பி தேடாதவன், அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் விரும்பி விரும்பி ஒவ்வொன்னா செய்யறோம். ஆனா இதுக்கான துன்பம் மட்டும் வரக்கூடாது சொன்னா இயற்கை எப்படி ஒத்துக்கும்? அதனால இயற்கையோடு ஒத்து போவது அப்படின்னா நமக்குன்னு என்ன இருக்கோ அதை அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். நன்மை தரும் நவக்கோள்கள், கோள்கள் எந்த குறையும் கிடையாதுங்க, நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம். அது மட்டும் இல்ல, இந்த ராகுதோஷம் சொல்லி ஏமாத்தி திரிறாங்க பாருங்க, ராகுதோஷம். அது வந்து நான் ஒரு முறை இந்த தோஷ நிவர்த்திக்கு இங்க போயிருந்தோம், திருப்பதி பக்கத்துல காளஹஸ்தி. அங்கதான் ராகு தோஷத்துக்கெல்லாம் ராகு கேதுக்கு தோஷம் கழிப்பாங்க. அவன் போனா 300 ரூபாயா 3000 ரூபாயா அப்படின்னா, தோஷத்துக்கே ரேட் இருக்குதுன்னு சொல்லி அது என்ன கணக்கு அப்படின்னா, இல்ல அவங்க வசதி அது மாதிரி பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளவு முடியும், எனக்கு 300 ரூபாய்க்கே போதும். சரி உள்ள போய் அந்த தோஷம் கழிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது பூஜை பொருள் தான், மஞ்சள் துணி, குங்குமம், அது இது பூஜை பொருள் வச்சிருக்கிறான். அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வெள்ளியில வந்து ராகுதோஷம் ஒரு பெரிய பாம்பு சிலை வச்சிருப்பாங்க, கேதுக்கு வந்து ஒரு சின்ன பாம்பு இது வச்சிருப்பாங்க. நான் போன அன்னைக்கு ஒரு பிளக்ஸ் போர்டு மேல இருந்தது, அதுக்கு பின்னாடி செவத்துல வந்து ஒரு பிளக்ஸ் போர்டு வச்சிருந்தாங்க. அந்த பிளக்ஸ் போர்டு பார்த்த போது அருமையான தத்துவம் புரியுதுங்க. அவன் என்ன போட்டிருக்கான், ராகு தோஷம் அப்படின்ற இடத்துல ஒரு மனித உடல், கழுத்துக்கு மேல 5 தலை பாம்பு. கேது அப்படின்ற இடத்துல ஒரு பாம்பு தலை வந்து மனித தலை, மனித தலை கூட கிடையாது, ஒரு ஞானியின் தலை. இப்ப இந்த 2 பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, ராகுதோஷம் என்பது என்ன என்றால் மனிதனாக பிறந்தவன் ஐம்புலன் கவர்ச்சியிலே சிக்கி செய்த பாவங்கள் ராகுதோஷம். இதுக்கு பரிகாரம் என்ன?
என்றால் குண்டலினி சக்தி, பாம்பு சக்தி. இதை எழுப்பி உச்சிக்கு வந்து விட்டால் ஞானம் பெற்று விடலாம். அப்ப ராகுதோஷத்துக்கு தீர்வு ஞானம். ஏன்னா ஞானம் பெறுகின்ற போது இந்த 5 புலன்களையும் அளவு முறையோடு பயன்படுத்தக்கூடிய மன வலிமை வந்து வரும். அப்ப பாவம் இருக்காது. இதுதான் உண்மையான தோஷ நிவர்த்தி. இது 300 என்ன, 3000 என்ன, 30,000 என்ன? சொல்லுங்க. இது மாதிரி தினத்துக்கு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறானுங்க அங்க இருக்கிற பூசாரிகள். ஒவ்வொருத்தன் பெரும் கோடீஸ்வரன். ஏன்னா நாளைக்கு இத்தனை காசு வந்ததுன்னா அப்புறம் எங்க வைப்பான்? இது மாதிரி ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா மக்களை பயமுறுத்தி பணம் சேர்க்கின்ற ஒரு வழிதான் இன்றைய ஆன்மீகம். வேற ஒன்னும் கிடையாது. ஒழுக்கத்தை போதிப்பதே கிடையாது கோவில்ல. இன்னும் நான் இந்த மடாதிபதிகளை குற்றம் சாட்டுவேன். ஏன்னா நீங்க சாரதா மடம் அந்த இந்த மடம் போங்க, கோயில் பக்கத்திலே இருக்கும். இந்த மடாதிபதி கோயிலுக்கு வர மாட்டார். அவர் வர நேரத்தை வேற யாரும் உள்ள விட மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். இந்த மடாதிபதிக்கு என்ன வேலை? மரத்துக்கு சொத்துக்கள் வச்சுக்கிட்டு அதை நிர்வாகம் பண்றதா உனக்கு வேலையா? அது யாரோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு அவன் பாத்துக்கிறான் அந்த வேலைய. அதுக்கு நீ எதுக்கு? அப்ப மடாதிபதியுடைய முக்கியமான கடமை என்ன என்றால் வருகின்ற பக்தர்களுக்கு தர்மத்தை போதிப்பதுதான் முதல் கடமை. அப்ப நீ 4 போற கோயில்ல இருக்கணும். அப்போ வேலை நீ செய்யாத போது என்ன ஆகுது? பூசாரி அவன் வேலை அவன் செய்யறான், சம்பாதிக்கிற வேலை அவன் பாக்குறான். இப்ப என்ன சொல்றாங்க, நீ என்ன பாவத்தை வேணா பண்ணுங்க. எப்படி வக்கீலுக்கு மந்திரிகளுக்கு திருடுறதுக்கு வழி சொல்லி தர்றானோ அதே மாதிரி இந்த பூசாரிகள் நீங்க என்ன பாவத்தை வேணா பண்ணுங்க. அம்பாளுக்கு இது பண்ணிட்டா எல்லாத்தையும் மன்னிச்சிருவா, பெருமாளுக்கு இது பண்ணிட்டோம்னா எல்லாம் மன்னிச்சிருவார். அப்படியே இப்ப சமீப காலங்களிலே பாவத்தை செய்வதற்கு கோவில்களே தூண்டி விடுகின்றன. எங்க போய் முட்டிக்குவீங்க சொல்லுங்க? தர்மத்தை போதிக்க வேண்டிய கோவில்களும் மடாதிபதிகளும் இப்படி இருந்தா இந்த உலகத்துல எப்படி மக்கள் ஒழுங்கா இருப்பாங்க? அவனுக்கு தெரியாது. நாம தான் சொல்லி கொடுக்கணும். சொல்லித்தரனுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் எப்படி பொறுப்பை தட்டி கழிச்சுட்டா அதை வச்சு வியாபாரம் பண்ணினா எப்படி உலகத்துல ஒழுக்கம் இருக்கும்? இதுதான் இந்தியா தமிழ்நாட்டுடைய கதி. சந்தோஷம். தோஷத்தை சொன்னதும் பக்கத்துல கிணறு இல்லையே போய் பாக்குறதுக்கு தோஷத்தையும் சந்தோஷத்தையும் ரிவர்ஸ்ல நடக்குங்க. ஐயா அது மாதிரிலாம் எதிர்பார்த்து வச்சுக்கங்களேன். 2 பேர் மென்டலா இருக்கணும், 2 பேரும் ஞானியா இருக்கணும். அதனால எல்லா வீட்லயும் அது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம ஞானியும் இல்ல, முட்டாள பைத்தியம் இல்ல. அப்ப கிணத்தை காணும்ன்றீங்க. எல்லா வீட்லயும் அப்படித்தான். அதாவது நான் என்ன கேட்கிறேன், குடும்ப அமைதி பேசும்போது நீங்க லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ 2 வகை. கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தீங்க? இப்போ அந்த உணர்வு உங்ககிட்ட இருக்குதா? உடல் அளவு அது வேற, அது நிச்சயமா பரிணாமத்துல அது உடலுடைய இயக்கம் தேஞ்சிட்டே வரும். அதை விடுங்க. ஆமா, மனசுல நீங்க அப்போ எப்படி அந்யோன்யமா இருந்தீங்களோ அது இப்ப இருக்குதா? அது ரொம்ப வித்தியாசம் கிடையாதுனாலும் அது அந்த அளவுக்கு கிடையாது. காரணம் என்ன? அந்த இடத்தை கடமைகளும் பொறுப்புகளும் ஆக்கிரமித்து விட்டது இல்லையா? அதனாலதான் லவர்ஸ் டே February 14th அன்பின் திருநாள். லவர்ஸ் டே கிடையாது, அன்பின் திருநாள். திருமணம் ஆனவர்களும் அன்பை நினைவு கூற வேண்டிய நாள் February 14th. இதையும் நம்மால் என்ன பண்ணானுங்க, கொச்சைப்படுத்தி பச்சை ட்ரெஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காதலர் தினம்னு மாத்திட்டாங்க. அதையும் கொச்சைப்படுத்துற
ம். அது கல்யாணம் ஆகணும் மட்டும்தான் லவர்ஸ் டேயா? கல்யாணம் ஆகிட்ட லவர்ஸ் டே இருக்காதா? ம். அது அருமையான வார்த்தை. அன்பின் திருநாள் எவ்வளவு புனிதமா இருக்கு பாருங்க. ம். அதையே எப்படி கொச்சப்படுத்தலாம்? எது எடுத்தாலும் அதுல 4 காசு பார்க்க முடியுமான்றதுதான் என்னுடைய மைண்ட் செட்டுங்க. விஸ்வநாதன் ஐயா சொல்லுங்க, எதை சொல்ல வரீங்க? சொல்லுங்க, சொல்லிருங்க. இல்லையா, நான் கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படி. ஓ, சரி சரி. நீங்க அன்மியூட் பண்ணியிருந்ததும் சரி, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தங்கய்யா. சரிங்கய்யா, நீங்க இப்போ கிணத்து தேடல. சரி. நேற்றுக்கு எனக்கு வந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த கடமை நிரம்பிடுச்சுன்றதை தாண்டி என்ன எங்க அம்மா இந்த மாதிரி கேட்டது இல்லையே, என்னையே நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்கன்ற கேள்விதான் எனக்கு இன்னுமே அப்படிதான் நான் நினைக்கிறேன். கடமையெல்லாம் நிரம்பிடுச்சுன்னா அது அது கொஞ்சம் இருக்கு, அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய எண்ணங்கள் வந்து அந்த அப்போ இருந்த மாதிரி இல்ல. அப்போ வந்து எதை பத்தியுமே எதுவுமே இருக்காது, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அடுத்த வேளை சோறு கிடைக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியாம அப்படியே ஜாலியா போறது வர்றது, சனி ஞாயிறு அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இப்போ இல்ல கண்டிப்பா. ஆனா வந்து அந்த கேள்விகள் வந்து எனக்கு கேட்டது கிடையாது. நான் பெரிய பையன் வீட்டுல, அதனால அப்பா அம்மா வந்து என்ன ஏதோ கேட்க மாட்டாங்க. என் வேலை செய்யணும்னா கூட தம்பி இருப்பான். அந்த மாதிரி விஷயம்லாம் தான் இப்ப எனக்கு வந்து வித்தியாசமா தெரியுது. முற்றிலும் மாறுபட்ட கோணம். கார்த்திகேயன் ஐயா, இது சம்பந்தமா அவர் வந்து அவருக்கு அந்த மாதிரியான அனுபவம் இருக்கும். பொறுப்புல இருக்கிறவங்க, எங்க வீட்டுல எங்க பெரிய பையன் இந்த மாதிரி தான், நீங்க சொல்றது மாதிரி தான் அவரு வந்து இருப்பாரு. ஆமா, பொறுப்புணர்வு அப்படிங்கும்போது குடும்பத்துக்கு தலை, மகன், மகள், ஏதோ ஒன்று முதல்ல பிறக்கிற குழந்தை எப்பயுமே பெரும்பாலும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அடுத்த குழந்தை ஐயா சொன்ன மாதிரி 2வது பிறக்கிற குழந்தை வந்து நிச்சயமா மாறுபட்டு தான் இருக்கும். அது ஒரே வயிற்றில், ஒரே தாய் வயிற்றில், ஒரே அன்னை தந்தைக்கு பிறந்திருந்தாலும் நிச்சயமா பலவிதமான பரிணாமங்கள் அதுலயுமே பரிமாணங்கள் அதுல இருக்கும். இதுல ஒரு முக்கியமான கருத்து தெரியுங்களா? யாரும் நமக்கு விளக்கம் சொல்லல. நீங்க திருமணம் ஆணுடனேயே இந்த பெருசுகள்லாம் ஏதாவது விசேஷமானு கேட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? இன்னும் சந்ததி வேணும்னு தான் நினைச்சிருக்கேன் தவிர அதுக்குள்ள அற்புதமான கருத்து இருக்குங்கய்யா. சரி சரிங்க, சொல்லுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருமண புதுசுல தான் ஒருத்தர் அன்பு அதிகமா இருக்கும். அப்ப அந்த டயத்திலேயே கருவாயிடுச்சுன்னா பிறக்கிற குழந்தை வந்து நல்ல விதமா இருக்கும். நாளாச்சுன்னா பிரச்சனை வந்துடும். அப்புறம் வந்து மனசு வேறுபாடுகள் இருக்கும், அந்த குழந்தை சரியா வராது. அந்த கருத்தை மையப்படுத்தி தான் கல்யாணம் ஆன உடனே அடுத்த மாசமே விசேஷமா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த தாய்க்கு பின் தாரம் சொல்றாங்க பாருங்க, அது அற்புதமான ஒரு பழமொழி. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அது அன்னைக்கு நம்ம அந்த இதுக்கு விளக்கம் சொன்னா இல்லைங்கய்யா, நம்ம மனை நல வேட்பு விழாவில் சொன்னோமா இல்லையா? ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதுங்க ஐயா. மனைவி நல வேட்பு விழாவில் சொன்னேன், தாய்க்கு பின் தாரம். ஸோ அதெல்லாம் உடல் மாற்றங்களை வச்சு பழமொழியெல்லாம் அழகா சொல்லியிருக்கிறாங்க ஐயா. நமக்கு வந்து விளக்கம் சொல்லாம எல்லாம் அவங்கவுங்களே தெரிஞ்சுட்டு விட்டுட்டாங்க. அது என்னன்னா, அது ஏமாற்றமாக ஃபீல் ஆகும். என்னவோ எதிர்பார்த்தோம், லைஃப் கடைசி எப்படி ஆகி போச்சுன்ற மாதிரி ஏமாற்றங்கள் ஃபீல் ஆகும். ஸோ எல்லாம் நம்முடைய பெரியவங்கெல்லாம் லைஃப் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க ஐயா. நமக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாம எல்லாம் நாமளே பட்டு எந்திரிக்க வேண்டியதா போச்சு. அது இப்போ சொல்வதற்கும் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் இருக்கு லைஃப்ல, புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றதுனாலும் அது வந்து என்ன சொல்றது,
அந்த அந்த சிக்கல் வரும்போது தான் மருந்து தேடுவாங்களே தவிர முன்னாடியே சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அதுதான். அருமை. இருக்கீங்களா? இருக்கீங்கய்யா. வேற எதுவும் கேள்வி இல்லைங்களையா? ஐயா பழனிசாமி ஐயா, அருள்மொழி ஐயா, ரொம்ப நன்றிங்க. இந்த நன்றிம்மா, வாழ்க வளமுடன். கலந்துரையாடலுக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. இது ஒரு கலந்துரையாடல் தான். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நான் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய ஒரு கலந்துரையாடல் தானே. ஆமாங்க. அதுல ஐயா முடிச்சுக்கலாமா? ஆமாங்கய்யா, நானும் இப்ப அதான் சொல்லிட்டே வரேன். நிறைவு செய்து கொள்வோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இதுகாரும் சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி கலந்துரையாடலில் சிறப்பாக பங்கேற்று வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா முடிஞ்சா பாடுங்க, இல்லை அப்படின்னா அடியேன் பாடுகிறேன். வாழ்க வளமுடன். நீங்க பாடுங்க ஐயா. சரிங்க, சிறப்பு. வாழ்க வளமுடன். இப்ப உலக நல வாழ்த்தும் முத்துச்சுடர்கொடி அம்மாவே பாடிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம்,
மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் படிவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அறித்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் எழுப்புகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரும் எப்போதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலைவன பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இன்று கூறி அமைகிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.